அண்ணே வாத்தியாரனே. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? வண்டியில எப்படி போய்கிட்டு இருக்கு? இந்ததான் இருக்கல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நல்லா ஓங்கி பேசுங்க. நல்லா சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டேங்க. நல்லா ஓங்கி பேசுங்க. நாங்க அப்படி பைக்கெல்லாம் பேசுறேன்ல. ஆமா பேசணும்ல. அப்ப மிருதங்க சக்கரவர்த்தி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஏதோ நீங்க பார்த்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கிருவோம். நான் செய்யணுமா? அது சரி. ஐயா ஆல்ரவுண்டுக்காரர் நல்லா இருக்கீங்களா? கலாக்காரன் நல்லா இருக்கீங்களா? ஆல்ரவுண்ட் நல்லா இருக்கீங்களா? மைக் செட்டுக்காரர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு சொல்லிருங்க டக்குன்னு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வந்தோடனே நல்லா சிரிச்சிங்க. மைக்கு கீழே விழுந்தனே. இப்போ சொல்லுங்க நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. சரி பண்ணே. அப்புறம் வந்தோமா? என்னக்கா சின்ன சுத்தி ஊத்தி பின்னாடியே பாக்குறீங்க? என்னவா நேத்து போன ஸ்டேஜ்ல கொச்சக்கயிறை நடுவில் கட்டி தடிக்கி கீழே விழுந்து அதமா அடுத்த படமா போட மாட்டேன். போயிடலாமா? கண்ணிமைக்கும் நேரத்துல காதல சொல்லி நடி ஒரு பாட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு ஷாட் முடிஞ்சிருக்கு. ஒரு ஷாட் என்ன வேணா ஃபில் பண்ணிக்கங்க. இதுல முடிச்சிட்டேன். போதும். அடுத்த பாட்டு போலாமா? வந்தா விட்டுருங்க. குறைச்சி விசிலிங் வந்தா குறைச்சிரு. எதுக்கு இந்த விசிலிங் சார்பை குறைச்சிக்க. டான்சராக நடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அருமை சகோதரி சுகுணா அவர்களுக்கு நம்மளுடைய விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பூத்து கௌரவிக்கின்றார்கள். எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய ஊர் மக்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
போடி சும்மா போடி போடி அறிஞ்சமண்டி பண்ணே கொஞ்சமா ஏத்து அத்தாஜி எங்களே பார்த்து கொஞ்சம் ஆடி வாங்க அப்படின்னா சரி அப்ப நான் ஆடிட்டேன் என்ன வரும்னு நினைக்கிறிய எப்போ வருது காதல் சரி அப்ப உங்க 4 பேரையும் அப்பயே கரெக்ட் 4 பேரையும் பாத்துட்டு வந்துடலான்னு வேற எதுவும் நினைச்சிடாது நீங்களா எதனால நான் என்ன பண்ண முடியும் மயம் சொல்லிட்டா சரித்தான் வாடிப்பட்ட புள்ள வெளியே வழி கம்பத்திலே ராசா விட்டு போனானே கம்பத்திலே அந்த கொஞ்சம் ஏத்தி விட்டு போ புள்ள ரொம்ப ஏங்கி கிடக்கு அப்படி இதுக்கு தேவை முன்னாடி பார்க்கணும் போத ஆகா இல்ல அப்புறம் யாருக்கு ராத்திரி நீரத்து பூஜையில் ரகசிய தரிசனாசையில் தினம் ஆராதனை தின சுவீதனை போதுமா தாளக்காரி ரெடியா பாவம் பயந்துட்டாரு அதனால எனக்கு ஒரு ஆளை போட்டு அவரை கூப்பிடலாமா அவரை கூப்பிடும் போத சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரோ பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி பத்தி எத்தனை காஞ்சி போய் கிடந்தானு சம்பளம் இல்லை
எங்க நான் நின்று உள்ளே அவ போய் ஒரு வாரம் ஆச்சுடா. ஏய் நல்லா அடிக்கிட்ட புள்ளைய புடிச்சு கெடுத்து விட்டேயா. ஐயா புள்ளைய நான் கெடுத்து விட்டேனா? கெடுத்தாலே காரணம் மரியாதை கெட்டு போவோம் உனக்கு. பேசுவாமா? பொண்ணுமணி மரியாதை வச்சிருக்கேன். உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். புடிச்சு ஆச்சு புடியா போறவங்கள. ஆச்சு புடியா? அவனே ஆள் கிடைக்காம அலையிறாங்க. ஏய் மாமா நான் காஞ்சி போய் தெரியுறேன். அவன் மண்டையை மட்டுமா உடைப்பான்னு நினைக்கிறேன். ஏய் ஏய் எங்கடா பொம்பளை பிள்ளை? என்ன நாங்க என்ன வேற வேலையா பார்த்து கொடுத்துட்றேன். இப்ப கெடுத்து விட்டோம் நீயே. நீ தானே கெடுத்த. நானா கெடுத்தேன்? ஆட்டத்தை சரி சைஸா யாரு என்னன்ற பாப்போம். இந்த வந்துருச்சுல. ஆஹா மஞ்சள் மஞ்சமாதா மாதிரி இருக்காடா. ஆமா வருவாமா கண்ணா என்ன புளிக்கு தோல் மாட்டின மாதிரி. ஆமா என்ன என்ன பொம்பளை பிள்ளைய பார்த்ததே இல்லையா? ஆளு நல்லா அழகா இருக்கீங்க. ஆ, உங்களை பார்க்கல ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்கு. அத்தாடி. ஐஸ்வர்யா ராய் செத்துச்சுடா. ஏங்க இந்த மாதிரி செவச்சவேன்னு பொம்பளை. ஐஸ்வர்யா ராய் செத்துச்சுன்னு சொன்னது யாரு? இல்ல நாங்கெல்லாம் சொல்றோம். மேடம் சார் உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளை இது வரைக்கும் நான் பார்த்தேன். ஏய் இது வரைக்கும் இது வரையில நான் பார்த்ததில்ல. இனிமேல் உனக்கு வரைக்காது. சார் பாத்திருக்கீங்க? ஆளு நல்லா செக்கச்சேன்னு அத்தாடி நல்லா தண்ணி என்ன தெளிச்சு விட்டாதீங்க. இதையே இப்படி நக்குறானே. தண்ணி என்ன தெளிச்சு விட்டாதீங்க. சாச்சா ஏங்க ஏங்க எங்க இருந்து வர்றீங்க? நானாங்க 4 ரோட்ல இருந்து வாரீங்க. 4 ரோட்லயா? ஆமாங்க. 4 ரோட்ல என்ன பண்றீங்க? 4 ரோட்ல என்ன பண்ணுவா? 3 பேர்த்த புடிச்சுக்கிட்டு. 3 பேர்த்த புடிச்சுக்கிட்டு அப்ப இன்னொரு ஆள் என்ன பண்ணுவா? இன்னொரு ஆள் என்ன பண்ணுவா? இன்னொரு ஆள் பாப்பாரு. வேணாம் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. நீங்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. பொம்பளை பிள்ளையாச்சும் பாக்குறேன். ஆம்பளையாச்சும் நான் பாக்குறேன். மரியாதை கெட்டு போகும். உங்களுக்கு மரியாதை கெட்டு போயிடும். குடுக்குறக்குள்ள குள்ள குடிக்க அண்ணாக்காவடி எடுப்பீங்க. உங்களுக்கு கொடுக்குற விடுப்புல உங்க குடும்பமே குண்டியத்துக்கிட்டு நின்றோம். குடும்பமே குண்டிய தூக்குமா? என்னடா வர வர இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. தானடா. ஆமா ஆமா ஆளு நல்லா சித்தாளா இருக்கிய. சித்தாளா என்ன ஒல்லியா இருக்கேன். ஒல்லியாவா? ஆமா பெரிய கட்டுப்பாடு. பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? குண்டி வருத்தவ குடும்பத்துக்கு ஆகாதுன்னு. ஆனா நீங்க அடக்க ஒடுக்கமா இருக்கி. ஆமா 2 இட்லி அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். டெட் கண்ட்ரோல். ஏமா 2 இட்லி 2 இட்லி அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். ஏக்கா அந்த 2 இட்லி நெஞ்சுக்குள்ள இருக்கீங்கவா நான் கரைச்சு விடுறேன். பரவாயில்ல நானே கரைச்சுக்கிறேன். ஆஸ்பத்திரி கூட போய் கரைச்சுக்கிறேன். ரொம்ப பேசுற சுகுணா. யோ நீங்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க ஒரு போட்டனா பொசிஷன் இல்லாம போயிடும். போட்டேன்னு வச்சுக்கோங்க அண்டை எங்க கட்டும் நினைக்கிறீங்க? போட்டே நீ போட்டே எங்க கட்டும் நினைக்கிறீங்க? நீ போட்டேன்னு வச்சுக்க சுகமா இருக்குன்னு படுத்துக்கிறீங்க. கிறங்க பிடிச்சது. ஆனா ஆளு தலதல. அங்கிட்டு போயா ஆளு மூஞ்சியும் உன் முகர கட்டையும் பாரு. ஒரு பொம்பை பண்ணு ஆடிக்கிறேன். உன் சட்டம் ஜவுடாலு வந்து இடிச்ச மாமா தூக்குற. நீ என்ன தாலியை கட்டி வச்சிருக்கியா? உனக்கு சூடு இருக்கா? சொர்ணம் இருக்கா? மானம் இருக்கா? வெக்க இருக்கா? மரியாதை இருக்கா? முன்னாடி இருக்கா? பின்னாடி இருக்கா? தெக்க இருக்கா? வடக்க இருக்கா? கிழக்க இருக்கா? மேற்க இருக்கா? மூளை இருக்கா? என் முதல்ல எனக்கு எப்படி இருக்கணும் எனக்கு எப்படி இருக்கணும் உனக்கு தெரியணும். ஆமா எனக்கு இப்படி இருக்கு. என்னத்தையா நிமித்து காட்டுற? அப்படி இருக்குமா? சரி அதெல்லாம் 1998 இருந்து இப்ப கிடையாது. கேட்கல இங்கதே சிரிச்சதை கேக்குது. இப்படி நிமித்துறானே என்னதுக்கு சிரிக்கிறாங்க? அவங்களுக்குலாம் புரியும். புரியும். உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது? அவங்களுக்கெல்லாம் முன்னாடி பாடம் எடுத்திருப்பீங்க. அப்படி இல்லம்மா. ஆம்பளை பிள்ளையா இருந்தா மனசு பரபரப்பா அப்படி டெம்பரா நிக்கணும் சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்தாட்ட ஆரியல சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு சுப்பிரமணிய கடவுள் இருக்காருல்ல. எங்க அப்பா பேர் தான் சுப்பிரமணியம். எங்க அப்பா பேர் தான் சுப்பிரமணியம். அப்படியாங்க? ஆமாம்மா. ஆமாங்க. ஆளு பார்க்க நல்லா தலதலன்னு இருக்கீங்க. ஒண்ணு ஒல்லியா இருக்கேன்னு சொல்லி இல்ல தலதலன்னு ரெண்டையும் மாத்தி மாத்தி என்ன சொல்லிக்கிறீங்க? ஒல்லியா தலதலன்னு இருக்கீங்க. ஒல்லியா இருந்தா தலதலன்னு இருக்காங்களா? ஒரட்டால இருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணுமே அந்த சக்தி 4-8 ஓடுறக்குள்ள பூசுன்னு இழுத்துரும். ஆமா. ஆனா நீங்க நாங்க ஆனா என்ன ஒரு விஷயம் என்ன? தயவு செய்து என் பின்னாடி மட்டும் நின்றாதீங்க. உங்க பின்னாடி நான் ஏங்க நிக்கிறேன்? 2 முட்டை தின்றிருக்கேன். பின்னாடி போனா குசுவை போட்டோன்னா உடஞ்சிருவீங்க பட்டுன்னு. செத்துருவேங்க. உடையிறல செத்துருவேன். அப்படிலாம் சொல்லாது. நம்ம நாளைக்கு நல்லா இருக்கணும். நானா? சரிங்க. பாவம் மேடையில் அப்படி செத்துருவேன் செத்துருங்க முண்டை அப்படிலாம் பேசக்கூடாது. சரிங்க. ஏன்னா மேடையில் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் பழிக்கும். சரிங்க. ஏன்னா அரிதாரம் போட்டு பேசுறோம்ல. மேடையில் நாகரிகம் தான் முக்கியம். சரி. நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ நாகரிகம்? ஆமாங்க எனக்கு தெரியுங்க. ஏன்டி கோத்தா குண்டமகளே குண்டமானே மரியாதை வெட்டி போகும். ஒழுங்கா பேசி பழகிக்க. ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும் அப்படி பழகிக்க. ஆம்பளை எப்படி இருக்கணும் ஆம்பளை பத்தி பேசக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது. பொம்பளை பத்தி பேசக்கூடிய தகுதி ஆம்பளை
நினைச்சா எதையும் சாதிப்போம். ஒற்றுமை சிகரமே ஆம்பளை. ஒற்றுமை சிகரமா பெண்கள். பொம்பளை ஒற்றுமை இருக்காதுன்னு போய் பாரியா. எந்த பொம்பளை தனியா உட்கார்ந்தா அந்த காலை அறுத்து போட்டு போயிரு. கூட்டம் கூட்டமா தான் உட்காந்து பொறணியே பேசுவோம். தனியா உட்கார்றது பெருசு இல்ல, கூட்டமா உட்கார்றது பெருசு இல்ல, பொறணி பேசுற பெருசு இல்ல. ஒரு ஆம்பளை சொன்னா ஒரு ஆம்பளை கேட்பேன். பொம்பளை சொன்னாலும் அடியே உன் புருஷன் அவள்கிட்ட நின்று பேசினாரு அப்படியே அடி கேட்காமையா இருக்கா? அது கோழி சண்டை. ஏதோ இப்ப நான் சொன்னா என்ன கேப்பிய? நான் சொல்றேன் மாப்பிள்ள வாட ஆளுக்கு ஒரு கட்டிமா லோ மாப்பிள்ள இந்த காசுக்கு ஆளுக்கு ஒரு கோட்டரா போட்டுருவா தானே. அதெல்லாம் இல்லம்மா, குடிக்கிறது வைக்கிறதா வந்து அப்பாசை. சரி இப்ப நான் சொன்னா இங்க உள்ள ஆம்பளை ஊரம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? பாக்குறியா ஆண்களுடைய ஒற்றுமையை பாக்குறியா? ஆண்கள் ஜோரா கைதட்டி விசில போடுங்க மகளிரா. அது அது ஆண்கள் ஊரம் கைதட்டினாங்களா? ஆமா. நீங்க அதே மாதிரி உங்க பொம்பளை கைதட்டி ஒரு கொலை போட சொல்லுவாப்பா. நான் தலையிலலாம் நிக்க சொல்ல, பெண்களோட மானத்தை காப்பாத்துற கைய மட்டும் தட்டுங்க பாப்போம். ஓட்டிங் கிட்டாண்டா அதிகமா இருக்கு. அடி சண்டாளி பாதகத்தியலா கொலை அத்துட்டீங்களா சண்டாளிங்களா? இப்ப அடுத்த போட்டிய பாருமா. ஆண்களே நம்ம தோக்கப்படாது. ஆண்கள் சத்தம் இல்லாம ரெண்டு கையை தூக்குங்க. தூக்க மகாலியா தூக்குங்க. அப்படி அப்படி அதே மாதிரி உங்க பொம்பளை உங்களுக்கெல்லாம் பொம்பளை நடுவுல என்ன கையத்துக்கு வந்து நீங்க ஆம்பளை பிள்ளையே தெரியுது. ஆமா அவனு விழுந்து 4 பொம்பளை கற்பிக்க போறேன். சும்மா இருமா சின்ன பயிலுங்க. எங்க நீங்கள் அதே மாதிரி உங்க பொம்பளை 2 காலை தூக்க சொல்லுமா. இங்க என்னத்துக்கு நாடகம் பார்க்க வந்திருக்காங்களா இல்ல உங்களுக்கு சர்க்கஸ் காட்டுறதுக்கு வந்திருக்காங்களா? பொம்பளைல பிற கால் 2 மேல தூக்கினா நீங்க தூக்க சொன்னா தூக்கணுமா? அப்படி இல்லம்மா, ஒரு குடும்பத்துல ஆம்பளை காலை தூக்கி ஒண்ணு நடக்க போறது இல்ல. ஆனா பொம்பளை காலை தூக்குனா தான் குடும்பம் நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? நீங்க வயசுக்கு வந்துறீங்க. ஆமா. உங்களுக்கு நீரா பூப்புனித நீராட்டுவால. ஆமா. ஆளாத்து எடுத்து உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நான் பெத்த மகளே. ஆமா. இது வரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்தேன். ஆமா. இப்ப பெரிய மனுஷி ஆயிட்டேன். என்ன அப்படி கைய காட்ட பெரிய மனுஷி ஆயிட்டேனே. ஒண்ணு இப்படி காட்டினா பரவாயில்ல. சரி. என்ன இப்படி விரிக்கிற? அதுவா விரிஞ்சிருச்சு. விரிஞ்சிருச்சா? பெரிய மனுஷி ஆயிட்டேன். நீ என்னத்தைய நினைச்சிட்டு சொல்றேன்னு நான் நினைக்கிறேன். இல்லம்மா நான் தப்புதான். அசிங்க ஆபாசம் பிடிக்காதுமா. பெரிய மனுஷி ஆயிட்டேன். ஆமா. நம்ம குடும்பமான உன் கையில தான் இருக்கு. கண்டிப்பா. அதை நினைச்சு உன் வலது காலை தூக்கி வாமான்றாங்க. ஆமா. அப்ப காலை தூக்குறது யாரு? அதே மாதிரி கல்யாணம் பண்ணி போறேன். ஆமா. உன் மாமி என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? மருமகளே. மருமகளே. என் குழந்தைக்கு வந்த குணமகளே. ஆமா. இந்த இத புடி. குத்து விளக்க புடி அப்படின்னு சொல்லி குத்து விளக்க புடிச்சு. ஆமா. வலது காலை தூக்கி வர சொல்றாங்க. ஆமா. அப்ப காலை தூக்குறது யாரு? நான்தே. அது பரவாயில்ல. எந்த ஊர்லயாவது மாமனார் மருமையன் அப்பு மருமையனே முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்க வலது கால தூக்கி வாங்கன்னு சொல்றாங்களாக்க? இல்லையே. இப்ப மாமனார்ல வேற மாதிரி பேசுறாங்க. எப்படி? மாப்பிள்ள மறு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஆமா. சிக்கன் மட்டன்லாம் எடுத்திருக்கு. ஆமா. நான் பாதி சாப்பிட்டு பாதி வச்சிருக்கேன். சத்தியமா எங்க நடந்துச்சியா? அந்த சத்தியமா எங்க அப்பா என் புருஷனோட சேர்த்தே குடிக்கும். என்னது ஓம் புருஷனா? உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? 3 வேட்டை கட்டி இருக்கேன். 3 வாரம் நாட்டு ஒடியாந்துட்டு இப்ப நாடக மேடைக்கு 3 வேட்டை கட்டிட்டு இப்ப 4வது ஆள கட்ட வந்துட்டியா? 4வது மேடையில வந்து இருக்கேன். பார்க்கையில பெண்களும் நினைச்சு இப்பதானடி பெரிய தெப்பக்குளம்ன்றது தெரியுது. இருக்கட்டு யோமா ரொம்ப பேச்சு பேசுறீங்கள. ஆமா. ஒரு பெண்ணுக்கு அழகுன்றது எது வரைக்கும்? எது வரைக்கும்? எது வரைக்கும்? வரைக்கும் இல்ல, எது வரையிலும். எது வரையிலும் ஒரு பெண்ணுக்கு அழகு குழந்தை பெக்கிற வரைக்கும். சரி. கோடிக்கு ஒரு வெள்ளை, குமரிக்கு ஒரு பிள்ளை. ஆனா ஆம்பளைக்கு அப்படி இல்ல. குமரி பிள்ளை பார்க்கலாமா? தாலியை கட்டி ஒரு பொண்டாட்டி பிள்ளை பார்க்கலாம். குமரின்னா கன்னிப்பெண் பிள்ளை பார்த்தா விளக்கமாத கொண்டு அடிப்பாங்க. குமரி புள்ள தத்தம் புள்ள நல்லா இருக்கும். கிளவி புள்ள இதுக்காண்டி தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி குமரி பூரா பிள்ளை பார்க்கலாமா? கிளவி புள்ள வத்தான்னு வச்சுக்க தொத்தாடு குட்டி ஓட்டது மாதிரியே இருக்கும். எப்படி இந்த உங்க தங்கச்சியை கொஞ்சம் அது கொஞ்சம் அப்புறமா உங்க தங்கச்சி ஏமா நான் சொல்றேன் கேளு. இப்ப ஆம்பளை இருக்காங்கல்ல, ஆண்களுக்கு அழகு எது வரைக்கும்? எது வரைக்கும்? சாகர வரைக்கும். எங்களுக்கு பருவமே 5 பருவம். அதே 3 கோட்டை குடிச்சனே ஜொய்யின் போயிடுது. என்னென்ன பருவம் தெரியுமா? என்ன பருவம்? முதல் எடுத்தனே மிளகா பிஞ்சு பருவம். மிளகா பிஞ்சு. 2வது வில்லம்பு பருவம். 3வது பொட்டிப்பாம்பு பருவம். 4வது கோயில் மணி பருவம். 5வது பழைய துணி பருவம். இது ஒவ்வொன்றுக்கும் வயசு இருக்கு. பழைய துணி பருவம் எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் பச்சை மிளகா வயசு.
இந்த இருக்காங்களே யாருங்க இந்த பக்கத்தையும் சிரிப்பு சத்தம் அங்கிட்டலாம் கேட்கல இங்கிட்டே சிரிப்பு சத்தம் அவங்க எல்லாம் பச்சை மிளகா வயசு ஏன் சொல்றேன் தெரியுமா ஒரு டீ வாங்கிட்டு வர சொல்லி பச்சை மிளகா கிடைச்ச மாதிரி கோப்பறியா ஆமா ஆமா கண்டிப்பா அதே இது 15 வயசுல 30 வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்கும் வில்லம்பு பருவம் வில்ல இழுத்துட்டா எப்படி போய் புதக்குன்னு குத்துது ஆமா இருக்கிற மொட்டைச்சவர் ஊர் ஆக்கர் போட்டுக்கிட்டு தெரியும் ஆமா அதே மாதிரி 30 45 வயசு வரைக்கும் 45 வயசு வரைக்கும் பொட்டி பாம்பு வருவோம் பொட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கும் பாம்பாட்டி திறந்தனே மண்டியை தூக்குது லேசா அவன் கையை வச்சு தட்டி விட்டாத்தே அந்த பாம்பு லேசா மண்டியை தூக்கும் அந்த மாதிரி இவருக்கு 45 வயசுல தட்டி விட்டு வேலை பார்க்கணும் அதே மாதிரி தட்டி விட்டு இப்படி சொல்லி அணியனே கீழே இப்படி முதுகுல தட்டி கொடுக்கும் அதே மாதிரி 45 இருந்து 60 வயசு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் கோயில் மணி பருவம் எப்படி பெரிய பெரிய கோயிலுக்கு போ மொரட்டு மணியா கட்டியிருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது யாராவது போய் ஆட்டி விட்டாதான் டொங்கின்னு சத்தம் கேட்கும் என்னம்மா அதை காட்டில் அங்கே வாரு சும்மா இருக்கிற மணியை ஒட்டகம் ஆட்டி விடுதுவாரு அந்த மாதிரி ஓயாம போட்டு ஆட்டி ஏமா நம்ம மணி சும்மா தான் இருக்கு ஆட்டி விடுங்க ஏமா அந்த மாதிரி ஒரு ஆட்டம் நம்ம மணி பிடிச்சி ஆட்டி விடு அதே மாதிரி 60 வயசுல இருந்து சாக போற காலத்து வரைக்கும் காலம் வரைக்கும் பழைய துணி பருவம் பழைய துணி புது துப்பட்டா எடுத்து காட்டுறீங்க அப்படின்னா இந்த பழைய துணியை துவச்சு கொடியில காயப்போடும் பெரிய புயலே அடிக்கட்டும் சூறாவளி காற்று அடிக்கட்டும் செவனேன்னு கிடந்துக்கிறோம் எதுக்கும் பிரயோஜனப்படாது அந்த மாதிரி 60 வயசுல இருந்து சாக போற காலத்து வரைக்கும் காலோட காலம் உழுதுகிட்டு அப்படியே ஏமா இதுல எனக்கு என்ன வயசுன்னு தெரியுமா என்ன வயசு நமக்கு வில்லம்பு பருவமா இருந்துச்சு சரி என்னைக்கு இந்த சாலையில பண்ண காலேஜ் கிட்ட மோட்டர் சைக்கிள் பொத்துன்னு விழுந்தனோ பழைய துணி பருவமாவே கிடக்கம்மா ஆனா என்ன அது வேணாம்யா நீங்க உங்க வாயை வச்சு சாமி கிட்ட வேண்டுனீங்கன்னா போதும் ஏமா நான் யாரு தெரியுமா யாரு நான் பெரிய மந்திரவாதி ஆமா இப்ப பெரிய மந்திரம் செய்ய போறேன் என்ன மந்திரம் சரியான மந்திரம் பண்றேன் பாரு ஓம் கிரீம் யாவே என் டவுசருக்குள்ள ஓட்டி பிடி 2 பந்து தட்டுப்படும் என்னம்மா இந்த இருப்பாரு இந்த மாதிரி பந்து யாரா ஒரு சின்ன பையில வாங்க பாப்போம் கூப்பிடுங்க இவரை நம்பி தைரியமா யாராவது ஒருத்தர் வாங்கடா சொன்னோன்னே வந்துட்டியா ஆப்பா உன் சைஸுக்கு ஏற்றபடி வச்சுக்க ஹலோ என்னடா மைக்கில் பேச்ச முத்தம் கொடுக்குற மைக்குக்கு என்ன ரவுடி மாதிரி வந்து நிற்கிறேன் உங்க பேர் என்ன ஆதேஷ் மைக்கில் சொல்லியா ஆதேஷ் ஆதேஷ் என்னடா ஆண் சொல்றதே சத்தம் கேட்கறது மற்ற வார்த்தை ஆதேஷ் ஆதேஷ் எல்லாரும் ஆதேஷுக்கு சாப்பிடுவீங்க நல்லா ஜோரா கை தட்டுங்க தம்பி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு மைக்கில் சொல்லுங்க சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க கறி குழம்பு நாங்கள் அப்போ பியதுன்ட்டு வர்றோம் இவர் போட்டு கறி குழம்பு சாப்பிட்டு வர்றாரு நல்லா சாப்பிட்டியா நல்லா தான் சாப்பிட்டேன் என்ன கறி குழம்பு சாப்பிட்டேன் படிக்கிறியா படிக்கிறேன் எத்தனாவது படிக்கிற 8th 8வது படிக்கிறேன் தள்ளிருமா உன்னை சென்னையாக்கி பிடிவேன் தம்பி 8வது நல்லா படிக்கணும் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியம் அரசினர் பள்ளி அரசாங்க பள்ளி தானே கை கொடுங்க நல்லா படிக்கணும்ப்பா ஆமா காலையில் எழுந்திரிச்சு யாரை கும்பிடுவீங்க காலையில் எழுந்திரிச்சு யாரை கும்பிடுவீங்க டீ குடிப்பா சாமியை கும்பிடணும் அதுக்கு முன்னாடி பெற்ற ஆத்தா பண்ணதான் கும்பிடணும் என்னப்பா நல்ல அழகான பிள்ளையா இருக்கேன் வருங்காலத்தில் என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க கல்யாணம் பண்ணி பிள்ளை பட்டுன்னு நினைப்பேன் அப்படி சொல்லு கவலைப்படாத உன்னை இப்போ பெக்க வச்சிருக்கேன் அவன் கல்யாணம் பண்ணி பிள்ளை பக்கம்னு நினைக்கிறியா என்ன ஆகுன்னு நினைக்கிற இருப்பா என்ன ஆகுன்னு நினைக்கிற மைக்கில் சொல்லு போலீஸ் ஆஃபீஸரா கலெக்டரா இன்ஜினியரா இன்ஜினியர் சபாஸ் கை விடுறாரு சோரா கை தட்டுங்க இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் தம்பி கண்டிப்பாக நீ இன்ஜினியர் ஆயிடுவேன் 1 2 தெரியுமா 10 வரைக்கும் வேகமாக சொல்லு மைக்கில் சொல்கிறா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஊமை குத்து வாங்க போகிறேன் 8 வரைக்கும் நல்லா சொல்லிவிட்டு 9 10ன்ற சொல்கிறாப்பா 9 10 9 10 இங்கிலீஷில் சொல்லுவான் 2 3 4 5 6 7 8 9 10 சபாஸ்ரா எனக்கு கூட தெரியாது இப்போ ஹிந்தியில் சொல்லு தெரியாதா பாவம் தெரியுமா தெரியாதா சொல்லி குடியா தெரியாது நான் சொல்லித்தரேன் ஏக் விரல விடு ஏக் தோக் தீன் சார் பாஞ்ச் ஆர் ஏழு உனக்கு தெரியுமா இருக்குது எனக்கு 5 வரைக்கும் தான் தெரியும் இது இந்த பாட்டுல
இது இந்தி கிடையாது, தந்தி. சரி, நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? மைக்கில் சொல்லு பாப்பா. ஆம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை ஆசைப்படுறது அவுத்து காமிடா. சரி, உங்ககிட்ட என்ன இருக்கு நீ ஆம்பளை பிள்ளைன்ற? என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? இருக்கிறது இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? எங்க எதுக்கு? எதுக்கு? என்ன திறந்து காட்டுறா இல்லாட்டி? என்னடா இருக்கு? காதல சொல்லு. மானம் போச்சு. மானம் போனாலும் பரவாயில்லடா. என்னாச்சு? மரியாதையை கெடுத்து விட்டான்டா. என்ன சொன்ன? குஞ்சு இருக்குடாடா கொலகார. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம ஆணாக பிறந்தோம்னா நம்மகிட்ட மொத்தம் 4 இருக்கு. சொல்லுங்க. என்னது? கை எப்படி வச்சுக்கோங்க. அச்சம் வச்சுக்கப்பா. இப்படி அச்சம், மடம், நாணம், நாணம், சேனம், பயிர்ப்பு. சொல்லு பாப்போம். பயிர்ப்பு. கையிருப்பா வச்சுக்கிறேன்னு. பைப்பா. சரி, எங்க நில்றா, மைக்கு முன்னாடி பேசுறா. நல்லா இங்க திரும்ப என்னையவே பார்க்காத. ஆள் அழகா இருக்க. என்ன தம்பி, இனிமே படம்லாம் பார்க்கக்கூடாது. நல்ல அறிவுரை. படம்லாம் பார்க்கக்கூடாது. படம் பூரா சரியில்லை. எந்த படம் பார்க்கக்கூடாது. நீ அம்மனை குண்டியா வர்றாளுங்க. ஆமா, படம் பார்க்காத. வேணும்னா செல்போன்ல மலையாள படமா பாரு. நல்ல அறிவுரையா. ஐயப்பா குருவாரப்பா சாமி படத்தை பார்க்க சொல்லியா? சரி, மந்திரம் பண்ணுவோமா? மந்திரம் பண்ண போறாரு. கையெடுத்து கும்பிடு. கையெடுத்து கும்பிடு. அம்மா கும்பிடு. கண்ணை மூடு. வாயை மூடு. வாயை மூடிக்கிட்டே நான் சொல்றத சொல்லு. வாயை மூடிக்கிட்டு எப்படியா சொல்றது? சொல்ல முடியாதோ? வாயை திறந்துக்கணும். அம்மா அம்மா சத்தமா அம்மா அம்மா. நல்ல கிட்டக்க சொல்றா. அம்மா அம்மா அம்மா. அதே ஏன்னா எரும மாடு. சும்மா கழுதையாட்ட கத்தாம எங்க எங்க கத்து பாப்பான். அம்மா சும்மா கத்துறா. சும்மா கத்து. அம்மா இந்த வந்துட்டால குட்டி ஆனந்தகுமார். அம்மா அம்மா. தாயே தாயே. அண்ணே மந்திரம் செய்ய போறாரு. அண்ணே மந்திரம் செய்ய போறாரு. வெஞ்சனம் செய்ய போறாரா? அண்ணே மேஜிக் பண்ண போறாரு. அண்ணே மேஜிக் பண்ண போறாரு. இப்பயாவது வழிய விடமா? இப்பயாவது வழிய விடுமா? நல்ல வேலை, நேற்று வந்து இப்பயாவது வாயில விடமா? சரி தம்பி, மேஜிக் பண்ணிடலாமா? இங்கிட்டு வாங்க. இது என்னது? பவரே அங்கேதான்டா இருக்கு. என்னது? பஞ்சு. என்ன உருண்டை? பந்து உருண்டை. பஞ்சு உருண்டை. பஞ்சு உருண்டையா? இது என்ன? பஞ்சு உருண்டை. இங்கிட்டு வா. உங்ககிட்ட உருண்டை, என்கிட்ட உருண்டை. உங்ககிட்ட எத்தனை உருண்டை இருக்கு? என்கிட்ட 2 உருண்டை இருக்கு. ஆள் மண்ணி. உங்ககிட்ட எத்தனை இருக்கு? அவன்கிட்ட 2 உருண்டை இருக்கான். நான் உன் கல்கோனா கேட்கல. இது எத்தனை உருண்டை? இது மொத்தம் சேர்த்தா 2 உருண்டை. இங்கே திரும்ப. ஆமா, கண்ணை மூடு. இது எப்படி மாறுது மட்டும் பாரு. 1 2 3 4. சோற கைதட்டுங்கத்தா. பக்கி உட்காந்து வேடிக்கை வாக்குதே தவிர கைதட்ட மாட்டேங்குது. தூரத்துல தெரியாது. இப்ப அருமையான முயல். இது பெரிய விஷயம் கிடையாது. இப்பத்தான் உண்மையான மந்திரம் செய்ய போறேன். நீ பொம்பளை பிள்ளை தானம்மா? ஏன் எப்படி தெரியுது? இப்போ நீ ஆம்பளை பிள்ளைய மாத்த போறேன். ஐயோ, அப்ப டான்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்களை இப்ப பொம்பளை பிள்ளைய மாத்த போறேன். அதுதான் மேஜிக். சரியா? இப்போ நீ உண்மையான பொம்பளைய மாத்த நீ வேஷம் போட தேவையில்லை. இங்க திரும்பி நெல்லு. பொம்பளைய மாறக்கு அவ்வளோ ஆசைப்படுறானடா. பொம்பளையா பிறந்தா தானே? இல்லடா தம்பி, ஆம்பளையா இருந்து என்னக்கா சாச்சு? உண்மைக்குமே நானும் பொம்பளையா பிறந்திருந்தா எப்படியோ பொழைச்சிருந்துருக்கேன். எப்படி பொழைச்சிருப்பீங்க? ஆட்ட மாதிரி பாட்டு பாரிமா நீ. அப்படி சொல்றீங்களா? ஏம்மா, கண்ணை மூடுமா. நீயும் கண்ணை மூடு. தம்பி, பூ கொஞ்சம் பூ இருந்தா பிச்சுட்டோம். எங்க பாப்பா தலையில ஒரு பூதாமா. தம்பி கண்ணு மூடுப்பா. எல்லாரும் கண்ணு மூடாமா. விளையாட்டு கிடையாது. அப்புறம் ஆம்பளையா மாறினேன்னா அப்புறம் அம்மா விளையாட்டு பண்ணேன்னா அப்படியே மாத்தாம விட்டுருவேன். ஆம்பளை பண்ணா இன்னொரு கல்யாணம் பண்ணி கொண்டாட்டி இதில் அடிச்சுக்கிட்டே அனுப்பிடுவேன். புருஷன் போ இதில் அடிச்சு அனுப்பி முடியாம பார்த்துக்க.
ஆறாவை நக்கல் பண்ணுறது ஏழை யாருல நீங்க செய்யும்போது யாரா பேசுவாங்கல்ல அக்காளி நான் மேஜிக் பண்ணல யாராவது நக்கல் பண்ணானா அவ சிலுக்குக்கு பிறந்தவன்டா ஏழை இடியப்பத்துக்கு பிறந்தவளே சும்மா இருடா பூதி ஒன்றா ஏழப்பா பண்ண மாட்டேன்டா ஓ யாரும் கத்தல சைக்கம்மா தாயை 1000 கண்ணுடையவளை 2000 வாயுடையவளை 2000 வாயா 1000 கண்ணு கையில் 2000 வாய் இருக்காதா கொடுங்கடா தாயை அம்மா காரக்குடி அபிராமி திண்டுக்கல் முருகவள்ளி அப்படியா தாயை கரூர் ஈஸ்வரி அதையும் உயிரோட விடாத அதுக்கும் சரி பாட்டா வேணாம் ஓம் கிரீம் ஏய் என்னாச்சு புடுங்கிட்டேன் நீ எப்படி ஆளு என்ன மூத்திர கவுச்சி அடிக்குது கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் அடிங்க நான் போய் சொன்னால் மோந்து வர்றாமா இங்கே வாமா இங்கே வந்து நில்லு இந்த பிள்ளை வாய்க்கு நேரம் காமி கண்ணை மூடு ஓம் கிரீம் ஓம் மாரியப்பவா ஓம் சரவணபவா என்னடா ஹோட்டல் பேரா வந்து அம்புட்டு ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன் அடியே உன் பேர் நீலேருந்து ஆதீஸ்வரி பாலா போன விஷயம் அடியே எட்டா அடிக்கிறவளையே கூப்பிடுறாரு. நீ கவலைப்படாத, உன்னை அடுத்த வாரம் பொண்ணு கேட்டு வர்றேன். பொம்பளைன்றேன். இதை நான் ஊருக்காரோட நிதிக்கிறீங்க. ஆமா, நீ ஆம்பளையா மாறிட்ட, நீ பொம்பளையா மாறிட்ட. யூடியூப் சேனல் எடுக்கிறாங்க. நாளைக்கு யூடியூப்ல தப்பா கமெண்ட் பண்ணுவேன். பொய்க்கோழி பையனு நான் நிரூபிக்கணும். எப்படி ஜோரா ஒரு முறை கைதட்டுக்கு நான் நிரூபிக்கிறேன். கைதட்ட ஆம்பளையா மரத்தை நம்பிட்டு எல்லாரும் கண்ட தொலைச்சு பாருங்க. 2 பேரும் அவுத்து காமிங்கப்பா பாக்கட்டும். அருமையான காட்சிய நீ மேஜிக் பண்றதுக்கு நாங்க அடிக்கணும். ஆமா, அவுத்து காமிச்சா தானே மாறி இருக்கான்னு தெரியும். இப்படி சொல்லிதான் மேடம் பொருள் யார் ரூபாய் கேட்பணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காட்டுறது. புரியுதா? நாங்க மெய்ப்பொருளை பார்க்கணும், அதனால திறந்து காட்டு. வேணாண்டா நெமரி மாதிரி இருந்துச்சு அம்மா. இப்போ நீ இன்ஜினியர் ஆகிட்டல, எங்க கூட நீ ஆடணும். ஆடியா? ஆடிடுவியா? உண்மைக்குமே அதான் என்ன சொல்ல வரேன். ஆதீஸ்வரன் ஆட போறேன். ஜோரா கைதட்டுங்க எல்லாரும். அதெல்லாம் ஆதேஷ். ஆதேஷ்னா யார் சொல்லுவாப்போ? ஆதேஷ்னா யார்? என்ன சாமி? உன் பேர் ஆதேஷ் தானே? ஆதேஷ்னா என்ன? சிவனோட சார். தெரியலையா? சிவன்ரா? எனக்கே தெரியாது. சும்மா சிவன் சிவன். சரியா? அதெல்லாம் என்ன சொல்ல வரேன். சின்னஞ்சிறு சித்தை என்ற கட்டண்டே கட்டண்டே யாரா போலையாலும் வாடி பொண்ணே இனி வாடி பொண்ணே கொஞ்சம் கொஞ்சம் பேச வந்த கோமாளி ராஜா கோமாளி ராஜா. ಸಂದರ್ಭ குண்டி ஆட்டிக்கிட்டே இருக்க. அவன் குண்டி பெருசா இருக்கு, அதனால குண்டி ஆட்டுறியா? அப்படியா? அடிட்டில்லா தாங்க தாங்க சும்மா திருப்பி போட்டு வாங்க. ஏட்டில்லா தாங்க தாங்க சும்மா திருப்பி போட்டு வாங்கி.
சின்ன டாங்கி டாங்கி திருப்பி போட்டு வாங்கி ஆடுறாட்டம் வேற மாதிரி இருக்கடா. ஆட்டம் வித்தியாசமாக இருக்கு. சைஸ் எப்படி இருக்குத்தியா? ரோட்டோர வீட்டுக்காரி ரோசா பூரம் கக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசா பூரம் கக்காரி அண்ணன் திருப்பி போட்டு வாங்கி தாங்கி தாங்கி சும்மா திருப்பி போட்டு வாங்கி ஆடுறது மூஞ்சியை பார்த்து ஆடுவ. நீ எதை பார்த்து ஆடுற? இல்லையே உன் கண்ணு வேற இடத்துக்கு அவன் பொசிஷன். இப்ப அடுத்த ஆட்டம் முக்கியமான ஆட்டம். சரியா? எப்படி தெரியுமா? ஒத்தனடி பார்வையிலே என் மனசை கெடுத்தவளே என்ன ஆசை கண்ணாட்டி ஒத்தனடி பார்வையிலே மனசை கெடுத்தவளே ஒத்தனடி பார்வையிலே இங்கடி வர்றா. நீ என்கிட்ட இன்ஜினியர் ஆகிறது. இப்பயே பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சிட்டானே. நல்லா ஆடுறேன். இன்னும் விடாத. சரியான ஒரு புடி முடிச்சு விட்டுருங்க. இப்போதே சூப்பராட்டம் ஆட போறோம். ஆமா. என்ன சண்டைக்கு வந்த கிளி தலை சொல்லி பேசுதடி சந்தமா வந்த கிளி தலை சொல்லி பேசுதடி வெக்கம்மா வெக்கம்மா பக்கமர வெக்கம்மா குத்தாலத்து மாணி நாப்பு வாடிடும் தேனி குத்தாலத்து மாணி நான் கொள்ளோடு வீட்டினி என்னையாச்சு? ஒத்த குத்த குத்த வேண்டியது அடி குத்தாலத்து குத்தாலத்து மாணி நான் கொள்ளோடு வீட்டினி உன் குடும்பம் க்ளோஸ். கையை பிடிச்சிக்கிட்டு குத்தார அவன் குடும்பம் நடத்திருக்கான் போல இருக்குன்னு. அதோட பேண்ட் ஈரமா இருக்கு. இப்பதான் ஒழுக ஆரம்பிச்சிருக்கான். சரி இங்க வா. இதுக்கு மேல ஆட விட்டா அந்த பிள்ளைய கருப்பமாக்கிடுவ நீ. ஆமா. ஏவா பீயா பீ கடுத்து எனக்கு நீம்பாடம் சொல்லி தெரியா? சரி இருக்கட்டும். நல்லா பாடுறிய, நல்லா ஆடுற. பெரிய இன்ஜினியர் ஆகணும் என்னப்பா. நாளைக்கு திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சரை பார்த்து நல்லா இருக்கு நல்லாவே இருக்கு பாடிடக்கூடாது. சோரா கைத்தட்டுங்க தம்பிக்கு. நல்லா தம்பி, நான் இப்போ காதல் பண்ண போகிறேன். நீ எதுவும் பண்ண போறியா? வேணாம், அந்த வயசில் அப்படி ஓரம் உட்காந்து பார். அப்படி உட்கார சும்மா. சைஸே சரியில்லாமல் போகிறேன். அதனால உங்களை நான் காதலிக்க ஆசைப்படுறேன். காதலிக்கிறீங்களா? தெரியுமா? எப்படி? பூம்பையில என்ன பாட்டுது? பூங்குயிலுமா. பூங்குயிலா? எங்க காதுல வேற மாதிரி விழுதுல. பூங்குயில அதனால நமக்கு சுத்தப்படாது. ஆமாம், தயவு செய்து நடிகரை தவிர்த்து யாரும் ஸ்டேஜில் ஏறாதீங்க. அவங்க விழா கமிட்டியை கொடுங்க, அவங்க கொடுப்பாங்க. அப்படி உங்கள்கிட்ட காசு இல்லாட்டாலும் கடன் சொல்லிட்டு போங்க, விழா கமிட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஏம்மா உன்னை நான் காதலிக்க ஆசைப்படுறேன்.
இது மனிதனுக்குள்ள மனித காதல் இல்ல, அதையும் தாண்டி மிருகத்தனமானது. எப்படி தெரியுமா? நீங்க தான் நத்தவரைக்கில் இருக்கக்கூடிய பசு மாடு. நான் யார் தெரியுமா? இந்த ஊர் கோயில் கருப்பனுக்கு நேர்ந்து விட்ட கோயில் காலை 2 பேரும் எப்படி காதல் பண்ண போறோம் தெரியுமா? எப்படி? நீங்க பசு மாடு செனைக்கா கத்திரிய எப்படின்னா எப்படி அது வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா அது எரும மாடு அப்படித்தான் கத்துறீங்க. உடனே என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எங்க இருக்கீங்க? நானு. உடனே இந்த கோயில் கால என்ன சொல்லுது? அத்தாடி கல்குறிச்சிட்ட மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கத்துது. சரி. கத்துன உடனே திருப்பி பசு மாடு எப்படி சீக்கிரமா ஓடியாடா. அதானே எதுக்கு மைத்த புடுங்க காதல் பண்ணம்மா. உடனே காலை சும்மா இருக்குமா? 4 கால் வாசல் ஓடியாருன்னு சொல்லு. சொன்ன உடனே திருப்பி பசு மாடு என்ன கியர் போடுற அனத்தல் பண்ணது எதுக்கு? அப்போ பொண்ணுடா காளையானு உடனே பசு மாடை பார்த்து காலமாடு உன் பின்னாடிதான் நிக்கிறேன் சொன்ன உடனே பசு மாடு அடுத்து சிக்னல் கொடுக்கும் பாரு. எப்படி? இது என்ன செய்து கோமியத்தை வெளியே விடுது. இன்னைக்கு காலை சும்மா இருக்குமா? சும்மா இருக்குமா? பாருங்க சார், பாருங்க இப்படி ஒரு வாயை பாருங்க. எதுக்கு மூஞ்சிய சுளிக்குது? எதுக்கு? மூத்திர இனிக்கலையும் உப்பு கைக்குதான். இன்னைக்கு காலை சும்மா இருக்குமா? அதனால இந்த காதல் வேணாம். உங்களை எப்படி காதலிக்கிறேன்னா எப்படி அந்த 4:30 வச்சு ரேவதி அலசின மாப்பிள்ள நத்தபுரைக்கு மாநகரில் இருப்பவளே என் தாயே முத்துமாரி, என் தாயே முத்துமாரி. காதல் பாட்டு பாடுறோம்னா சாமி பாட்டுல பாடுறாங்க. பத்தி பாட்டு ஆரம்பிச்சுட்டா நம்ப 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 நம்பம் நம்ப எல்லாருமே வேலையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறே மணிக்கணக்கா. புது வேலையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறே மணிக்கணக்கா. உலகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா. அதையும்
போனதில்லை ஒன்னால கேட்டாலும் எட்டாது முறையிடலாமோ கட்டி கரும்பி திகட்டாத கல்கள்ளி உன் கண்ணத்தில் முத்தமெடுத்து உன்னை நான் எப்படியெல்லாம் பாதுகாத்து எங்க கூந்தல மசிரக்கான கலட்டி வச்சுட்டு வந்துட்டியா? என்ன மீசியில முளைச்சிருக்கு? சரக்கு வாட வருது பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஐயா, சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் என்னை நம்பாதே. மேட்டு புஞ்சை உழுதவனு கேட்டான், இப்படி மேனாமணிக்கு புஞ்சையை தொட்டவனு கேட்டான். இவள் போனால் போகட்டும், நீங்க 4 பேர் எனக்கு ஒத்துழைப்பு பண்ணுங்க. நீங்க 4 பேர் சேர்ந்து வாங்க அவங்க ஆத்தாட்ட போங்க. பொண்ணு கையா? ஆமா. யாருக்கு? கல்குறிச்சி பாபு அவர்கள் ஆதேஷ் அவர்களுக்கு ரூபாய் 50 பெற்றார்கள். வாங்க விழா குழுவின் சார்பாக தம்பி ஆதேஷ் அவர்களுக்கு ரூபாய் 50 அன்பளிப்பு. அவருடைய சார்பாக நன்றி நன்றி வணக்கம். மாப்பிள்ள, என்னைக்குமே நம்ம ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன? தீர விசாய்ந்து ஆராய்ந்து செய்தால்தான் ஒரு விஷயம் நல்லா இருக்கும். காதல் அப்படித்தாயா? இவள் நினைச்சு வந்ததுக்காக என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே 2 வச்சு காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி. அடி நேற்று வர சேர்த்து வச்ச ஆசைகள் ஓடுதடி. அடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி. முத்தலுக்கு நான் எடுத்தேன் முத்தலுக்கு நெஞ்சுக்குள்ளே பத்திரமா வச்சேன். மத்தவுக்கு காணாமே நானும் தேகிறேன். ராத்திரி தூங்காம ராகம் பாடுவேன். நந்தடிக்கு மோகனமே தென்னரிச்ச பாத்திரமே, நல்லு பூச்சலமே தென்னதோட பத்திரமே. உள்ள முதல் நாட்டு கண்ணீர் வந்தாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, போத்திருந்து போத்திருந்து பூமி போகுதடி. படுத்தும் வாடாகர்த்தா வேணா நீயும் இறங்கி வாடா. வந்துடு வந்துடு திருவந்துடு தந்தெடுத்தம் தானா தந்து இல்லைனா பாட்டு படிப்பேன், உடுக்க எடுப்பேன், சாத்தானோட தூக்கி அடிப்பேன். வந்துடு வந்து வந்துடு வந்துடு தந்தெடு தானா தந்தெடு.
நீரு நல்ல நாலு பக்கம் நடிருந்து பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் யாரும் நெஞ்சுக்குள்ள நீடாம நீதான் வாழு நடியில சூடேற்றி நீதான் மாற்று ஆளைவிட்ட செக்கருப்பா ஆகிவிட்ட மனசு யாரும் விட்டு தூது சொல்லி மனலிலே உன் மனசை கண்ணிலும் வந்தாச்சு காரணம் தெரியாது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி போத்திருந்து போத்திருந்து கோவில் நோகுதடி அடி நேற்று வர செத்து கட்ட ஆசைகள் வேறுதடி அது நீங்கிருந்து நான் அழுத்தா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பத்து மாசம் வெள்ள சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா ஓரத்தை எல்லாம் பாரா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் தியாகத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா வேறுங்கைய வீசிக்கொண்டு விறகு சுமந்து கொண்டு இரவா பகலா தினம் தினம் உழைச்சது சருகு பொறுக்கி வந்து சாதம் அடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்தது எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே ஏன் தாயிய வளர்ப்பு யாரு இந்த ஊரிலே தியாகி யாரு தியாகி யாரும் இல்லை போடா தாய் கால வணங்கி கும்பிட்டு வாடா அவளே கோயில் அவளே உலகம் ஆராரிரும் பாடியதாரும் தூங்கி போனதாரும் யாரு யாரு அது யாரு யாரு என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே ரொம்ப நாளாகுமா ஆராரிரும் பாடியதாரும் பத்து மாசம் எல்லாம் சுமந்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா ஓரத்தை எல்லாம் பாரா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா எறும்பு அள்ளாமே சுரும்பு சீராமே தொப்பை கோரி அறுத்தொடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தள்ளி இல்லாமே ஆளுசாவு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா காட்டி விரல புடிச்சு அப்ப நான் சொல்லி கொடுத்தேன் அண்ணாட கூட புடிச்சு கொஞ்சம் சோறு பண்ணி கொடுத்தேன் காட்டி விரல புடிச்சு அப்ப நான் சொல்லி கொடுத்தேன் அண்ணாட கூட புடிச்சு கொஞ்சம் சோறு பண்ணி கொடுத்தேன் களை வெட்டி நடவு நட்டி கால் சட்டை வச்சு கொடுத்தேன் செல்வாடு சேர்த்து வச்சு செய்ய கொண்டு வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணலையா அங்குமே பதறிப்பேன்
காலடி மண்ணுக்கு முன்னாடி எல்லாமே சும்மா ஓல்புக்கு முன்னாடி ஆகாச சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி அடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாடி ஆகாச சும்மா பணிக்கு அடிமாட வாக்கப்பட்டு தூரமான உசரே நீ பாடுபட்டு குடியார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமான உசரே நீ பாடுபட்டு அத்தனையிடாமடிக்கு ஆயுசுக்கு தாங்கி புட்டு அத்தனையிடாமடிக்கு ஆயுசுக்கு தாங்கி புட்டு பட்டதும் பாதையிலே உசுரவிட்டு அம்மா பாதையிலே உசுரவிட்டு அரியோர சொல்லவாய் அரிசி வச்சு விட்டு பாலு சோறு வளர்த்து அம்மா பாலு சோறு ஊட்டி வளர்த்து அம்மா பாலூத்த வந்திருக்கேன் பாவி மகை சும்மா பாலூத்த வந்திருக்கேன் பாவி மகை சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாடி ஆகாச சும்மா ஓரத்தை எல்லாம் பாராட்டம் ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னாடி ஆகாச சும்மா